இல்லனா இவ்ளோ பூவையும் கீழே போடுற மாதிரி ஆயிடும். அதனாலதான். பாருங்க, பூ எவ்வளவு அழகா இருக்கு. அந்த பூவை தூக்கி போடவே மனசு வரல. எங்க அண்ணியோட மனசு பூ மாதிரின்னு அவங்களே அவங்களுக்கு செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப அவங்கள பாராட்டணும். அவங்க அதுக்கு தான் வெயிட்டிங். உனக்கு இப்படி கலகலப்பா பேச தெரியும்னே எனக்கு இப்பதான் தீபா தெரியுது. அதெல்லாம் ரொம்ப நல்ல நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணுவா. ஆனா என்ன பண்றது, இந்த வீட்டுக்குள்ள அவ வந்த சூழலே வேற மாதிரி ஆனதால சிரிப்பே அவ மறைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு இனி அந்த நிலைமை இந்த வீட்ல இருக்காது தீபா. கார்த்தி உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் நீ இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமா, சப்போர்ட்டா இருக்கிறதெல்லாம் சரி. தாலி பிரிச்சு கோத்ததுக்கு அப்புறம் மேற்படி விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க தானே? மேற்படி விஷயமா? உங்களுக்கு கல்யாணம் மட்டும்தான் ஆச்சா? ஐயோ பாருங்க, மக்கு மாதிரி நானே கேட்டுட்டு இருக்கேன். உண்டு தானே? பின்ன இன்னைக்கு உனக்கும் கார்த்திக்கும் சாந்தி முகூர்த்தம், அதாவது ஃபர்ஸ்ட் நைட். அதெல்லாம் நான் மேற்படி விஷயம்னு சொல்லும் போதே அவளுக்கு புரிஞ்சிருக்கும். இவளுக்கு நீங்க இவ்ளோ எல்லாம் விளக்க வேண்டியதே இல்ல. அவ பயங்கரமான விவரம். ஐயோ அண்ணி, இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம்தான். இந்த மாதிரி அநியாயத்துக்கு வெக்கப்படுறவளை தாண்டி சரியா 10வது மாசத்துல தூரிக்கட்டை ஏற்பாடு பண்ணுவாங்க. அக்கா, முதல்ல இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. ஹே தீபா, நீங்க வந்து தீக்குச்சிய உரசுவ, அடுத்த செகண்டே உன் முகம் கறி பூசின மாதிரி ஆயிடும். அலங்காரம் பண்ண அம்மன் சிலை மாதிரியா இருக்க நீ அந்த அம்மன் கிட்டயே போய் சேர்ந்துற. என்னம்மா நீ? அப்பா ப்ளீஸ் பா, ஒரே ஒரு நிமிஷம் தான், இந்த வந்துடுறேன். சார், விளக்கு ஏத்திட்டே வரட்டும் சார். 10:30 தானே கிளம்பணும், இன்னும் டைம் இருக்கு சார். ஹே தீபா, சீக்கிரம் போய் விளக்கேத்துடி. ஊத்தி வச்ச பெட்ரோல் ஆவியாயிட போகுது. அவங்க விளக்கேத்தாம வந்தாங்கன்னா அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. விளக்கேத்திட்டே வரட்டும் சார். சரிம்மா, தம்பியே சொல்லும் போது நான் என்ன சொல்றது? நீ போய் விளக்கேத்தி வச்சுட்டு சீக்கிரம் வந்துரு. சரிப்பா.
தீபா என்னம்மா தீபா என்னாச்சு எழுந்துரு. என்னாச்சு என்னாச்சு? என்னமாச்சு ஐயோ தீபா தீபா என்னாச்சுமா? கையை காட்டுங்க. கையில எதுவும் காயமா இல்ல? இல்ல சார், எப்படிங்க ஆச்சு? தெரியல சார். தீபம் எப்படி பத்தி எரிஞ்சுச்சு? கொஞ்சம் அசந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யஸ்வத்ரோதர வக்ராத்யாஹ வருஷத்யா வருஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் விநாயகாய நமः, ஓம் விக்னராஜாய நமः, ஓம் கௌரிபுத்ராய நமः, ஓம் கணேஸ்வராய நமः, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமः, ஓம் அவ்யயாய நமः, ஓம் பூதாய நமः, ஓம் தக்ஷாய நமः, ஓம் அத்யக்ஷாய நமः, ஓம் துஜப்பிரியாய நமः, ஓம் அக்னிகர்ப்பசிதே நமः, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமः, ஓம் வாணி பிரதாய நமः, ஓம் அவ்யயாய நமः, ஓம் சர்வசித்தி பிரதாய நமः, ஓம் சர்வதனயாய நமः, ஓம் சர்வரீ பிரியாய நமः, ஓம் சர்வாத்மகாய நமः, ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமः, ஓம் தேவாய நமः, ஓம் அநேகார்ச்சிதாய நமः, ஓம் சிவாய நமः, ஓம் சுத்தாய நமः, ஓம் புத்திப்பிரியாய நமः, ஓம் சாந்தாய நமः. பொண்ணு அழைச்சிட்டு வந்து இங்க உட்கார வைங்க. தீபா வந்து உட்காரு. ஓம் பிரகிருத்தே நமः, ஓம் விக்ருத்தே நமः, ஓம் வித்யாயே நமः, ஓம் சர்வபூத உட்காருமா. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமः, ஓம் ஸ்ரத்தாயே நமः, ஓம் விபுத்தே நமः, ஓம் சுரப்யே நமः. அம்மா நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஓம் சுரப்யே நமः, ஓம் பரமாத்மிகாயே நமः, ஓம் வாச்சே நமः, ஓம் பத்மாலயாயே நமः, ஓம் பத்மாயே நமः, ஓம் சுசயே நமः, ஓம் ஸ்வாஹாயே நமः, ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் மகாலட்சுமி நமः. அம்மா இந்தம்மா இத கழுத்துல போட்டுட்டு அவ கழுத்துல இருக்கிற தாலிக்கேற பிரிச்சு எடுக்கும். இந்த பக்கம் வாங்க. வாங்கம்மா, 2 பேர் வாங்க. கொஞ்சம் தள்ளுங்க. ஓம் துல்யாயே நமः, ஓம் ஹிரண்மயே நமः, ஓம் லக்ஷ்மே நமः, ஓம் நித்யபுஷ்டாயே நமः, ஓம் யுவாவர்யே நமः, ஓம் அரித்யே நமः, ஓம் யோக்யே நமः, ஓம் தீப்தாயே நமः, ஓம் வசுதாயே நமः, ஓம் வசுதாரண்யே நமः, ஓம் கமலாயே நமः, ஓம் கங்காயே நமः, ஓம் காமாட்சே நமः, ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமः, ஓம் அனுக்கிரகப்பிரதாயே நமः, ஓம் புத்தயே நமः, ஓம் அனகாயே நமः, ஓம் ஹரிவல்லபாயே நமः, ஓம் அசோகாயே நமः, ஓம் அமிர்தாயே நமः, ஓம் தீப்தாயே நமः, ஓம் லோகசோக விநாசன்யே நமः, ஓம் தர்மநிலையாயே நமः, ஓம் கருணாயே நமः, ஓம் லோகமாத்ரே நமः, ஓம் பத்மப்ரியாயே நமः, ஓம் பத்மஹஸ்தாயே நமः, ஓம் பத்மாக்ஷே நமः, ஓம் பத்மசுந்தரியே நமः, ஓம் பத்மோத்பவாயே நமः, ஓம் பத்மமுக்யே நமः, ஓம் பத்மநாபப்ரியாயே நமः, ஓம் ரமாயே நமः, ஓம் பத்மமாலாசனாயே நமः, ஓம் தேவே நமः, ஓம் பத்மஜே நமः, ஓம் ஓம் ஸ்ரீ காலகண்டே நமः, ஓம் திரிபுராயே நமः. மாப்பிளை வந்து உட்கார சொல்லுங்க. மாப்பிள வந்து உட்காருங்க. மாயாயே நமः, ஓம் மாயாயே நமः, ஓம் திரிபுர சுந்தரியே நமः, ஓம் சுந்தரியே நமः. நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஓம் சௌபாகியவத்யே நமः, ஓம் க்ளீங்கார்யே நமः, ஓம் சர்வமங்களாயே நமः, ஓம் ஐங்கார்யே நமः, ஓம் ஸ்கந்தஜனன்யே நமः, ஓம் பராயே நமः, ஓம் பஞ்சதசாக்ஷர்யே நமः, ஓம் சர்வாசா பூரவல்லபாயே நமः, ஓம் ஸ்ரீ சர்வானந்தமயாதீசாயே நமः, ஓம் யோகினி சக்கரநாயகாயே நமः, ஓம் பக்தானுகிரதாயே நமः,
ஓம் ரத்னாங்காயே நமஹ ஓம் உஜ்வலாயே நமஹ. என்ன இது, பாலை குடிச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு, மனுஷன் அப்படியே நிக்கிறாரு. மாமா, உங்க உடம்புக்கு ஏதாவது செய்தா? இல்லையம்மா, ஏன் அப்படி கேக்குற? இல்ல மாமா, உங்க முகமே சரியில்லையா, ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, அதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே சாப்பிடலையா மாமா? பால் குடுக்க சொன்னனே. ஓ, சுகர் இல்லாம நீதான் அந்த பால் ஆமா அனுப்புனியா? மாமா. அத கொண்டு வந்து குடுத்தாம்மா. அத கையில வச்சுக்கிட்டு உங்க அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேல, அப்போ மொத்தமா கீழே கொட்டிருச்சுமா. சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பாத்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். ஓ அப்படியா மாமா, நான் வேணா திரும்ப எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, இப்போ ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். எந்த குட்டி சாத்தானோ ஆட்டத்தை களைச்சு விட்டுட்டு போயிருச்சே, அடிச்சு. ஓம் சச்சிதானந்த லகரியே நமஹ ஓம் ஸ்ரீ வித்யாயே நமஹ ஓம் பரமேஸ்வரியே நமஹ ஓம் புவனேஸ்வரியே நமஹ. பொண்ணை கொண்டு வாங்கோ. மைதிலி, நீ போய் தீபா ஓம் குருஷாயே நமஹ ஓம் குப்ததராயே நமஹ ஓம் நித்யாயே நமஹ ஓம் கோவிந்தே நமஹ ஓம் பரமானந்தாயே நமஹ. இங்க இருக்கியா? தீபா, அங்கதானே சாமி கும்பிட்டு இருந்த, இங்க வந்து என்ன பண்ற? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டைம் ஆச்சுல, வா போலாம், வா. என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் மீறி அவளுக்கே எல்லாம் ஃபேவரா நடக்குதே. ச்சே. ஆமாக்கா, லட்சணமா இருக்கா. இதான் மாலை எடுத்துக்கோங்க. நீ எடுத்துக்குமா. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதே தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. ஓம் சதுர்புஜாயே நமः ஓம் சந்திரரூபாயே நமः ஓம் இந்திராயே நமः ஓம் இந்துசீதலாயே நமः ஓம் ஆஹ்லாதனன்யே நமः ஓம் புஷ்கே நமः ஓம் சிவாயே நமः ஓம் சிவகர்யே நமः ஓம் சத்யே நமः ஓம் விமலாயே நமः ஓம் விஸ்வஜனன்யே நமः ஓம் புஷ்கே நமः ஓம் தாரித்ரநாசன்யே நமः ஓம் பிரீத்தி புஷ்கரன்யே நமः ஓம் சாந்தி. சம்பந்தியம்மா, சடங்கு ஆரம்பிக்க சொல்லலாமா? நடக்கட்டும். சாமி, நீங்க மாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க. சரி, கொடுங்க. ஓம் சுக்லமால்யாம்பராயே நமः ஓம் ஸ்ரீயே நமः ஓம் பாஸ்கரியே நமः ஓம் பில்வநிலையாயே நமः ஓம் பராரோஹாயே நமः ஓம் யசஸ்வின்யே நமः ஓம் வசுந்தராயே நமः. இதை எல்லார்ட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டும். சரிங்க சாமி. ஓம் உதாராம்பாயே நமः ஓம் ஹரிண்யே நமः ஓம் ஹேமமாலின்யே நமः ஓம் தனதான்யகர்யே நமः ஓம் சித்தையே நமः ஓம் நைனசூன்யாயே நமः ஓம் சுபப்பிரதாயே நமः ஓம் நிர்வவிஷ்மகதானந்தாயே நமः ஓம் வரலக்ஷ்மே நமः ஓம் வசுப்பிரதாயே நமः ஓம் சுபாயே நமः ஓம் இரண்யப்ராதாராயே நமः ஓம் சமுத்திரதனயாயே நமः ஓம் ஸ்ரீயாயே நமः ஓம் மங்களாதேவியே நமः ஓம் விஷ்ணுவர்தஸ்தலஸ்திதாயே நமः ஓம் விஷ்ணுவர்தியே நமः ஓம் பிரசன்னாஸ்தே நமः ஓம் நாராயண சமாஸ்திதாயே நமः ஓம் தாரித்ரதம்சித்யே நமः ஓம் தேவ்யே நமः ஓம் சர்வோபத்ரவசாரிண்யே நமः ஓம் நமசிவாயே நமः ஓம் மகாகாளியே நமः ஓம் பிரம்மவிஷ்ணுஸ்வாதிகாயே நமः ஓம் திரிகாலஜானசம்பன்னாயே நமः ஓம் புவனேஸ்வரியே நமः. இந்தாங்க சாமி. கொடுங்க. ஓம் பிரகிருத்யே நமः ஓம் பிரகிருத்யே நமः ஓம் வித்யாயே நமः ஓம் சர்வபூதவிதப்பிரதாயே நமः
ஓம் ஸ்ரத்தாயே நமः ஓம் விபுத்தே நமः ஓம் சுரத்தே நமः ஓம் பரமாத்மகாயே நமः ஓம் வாச்சே நமः ஓம் பத்மாலயாயே நமः ஓம் பத்மாயே நமः ஓம் சுசையே நமः ஓம் ஸ்வாஹாயே நமः ஓம் ஸ்வதாயே நமः ஓம் சுதாயே நமः ஓம் தன்யாயே நமः ஓம் ஹிரண்மயே நமः ஓம் லக்ஷ்மி. என்ன சம்பந்தி, தீபா எங்க? என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. இனிமே உங்களை சம்பந்தின்னு கூப்பிடுற பாக்கியம் எனக்கு இல்ல. என்ன சம்பந்தி நீங்க? ஏதோ சின்ன பொண்ணு அவ குழப்பத்துல பேசிருக்கானா, அத சொல்லி புரிய வைக்கலாம். கூட்டிட்டு வாங்க. இல்ல சம்பந்தி, அவ ஏதோ உறுதியா முடிவு எடுத்துட்டு தான் பேசுறா. இனிமே அவ மனசை மாத்த முடியும்னு எனக்கு தோணல. சார், அவங்க எங்க சார்? அவங்கள வர சொல்லுங்க, நான் பேசுறேன். வேண்டாம் தம்பி, நீங்க தங்கமான மனுஷன். அவளுக்கு உங்களோட வாழ கொடுத்து வைக்கல. நீங்க பேசினாலும் அவ இறங்கி வருவான்னு எனக்கு தோணல. உங்க மரியாதையை நீங்க கெடுத்துக்க வேணாம், விட்டுருங்க. என் பொண்ணால உங்க எல்லாருக்கும் சங்கடம் வந்துருச்சு. அதுக்காக உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது போனா அவ எங்க போவா? அதான் அவ முடிவு அவளே எடுத்துக்கிட்டாளே. எங்க போகணும்னு அவளே முடிவு எடுத்துக்கிட்டோம். ஆனா ஏன் வீட்டுக்குள்ள அவ வரக்கூடாது. அத்தனை பேருக்கு முன்னால என்ன தலகுனிய வச்சுட்டு சுயநலமா நீயே எப்ப முடிவு எடுத்தியோ அப்பவே அப்பா பொண்ணுங்கிற உறவு முறிஞ்சு போச்சு. அத்தனை பேர் எடுத்து சொல்லியும் யார பத்தி யோசிக்காம முடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டு நின்னில. ஏதோ தைரியம் இருக்க போய் தானே அவ்வளவு பிடிவாதம் உனக்கு. அந்த தைரியத்தோட நீயே இருந்து. எங்களை பொறுத்த வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனுஷன். நீயா வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்து தட்டி கொடுத்துட்டு இருக்க முடியாது.
ஜானகி வா போலாம். ஏங்க அவ அழுதுட்டு நிக்கிறா, அவளை இப்படியே விட்டுட்டு என்னால எப்படிங்க வர முடியும்? மாமா பாவமா நிக்கிறா மாமா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பேசலாம் மாமா. அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிறான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே சொன்ன. இப்பதுக்கு அவ மேல பாவம் பாக்குற? அகம்பாவம் பிடிச்ச கழுதைக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாது. பேசாம வாங்க. கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்க துப்பு இல்லாம இப்படி வந்து நிக்கிறியேடி. ஏய், இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நீ சரின்னு சொல்லு, நாங்க போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுறோம். வாயை திறந்துதா சொல்லேன் தீபா. என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. ஜானகி, இதுக்கு மேலே அவள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க போறியா? மரியாதை அவ சொல்லிட்டேன் இல்லையா? என் பேச்ச மீறி அவளை அழைச்சிட்டு வரணும்னு நினைச்ச நான் வேற ஒரு முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு நான் கார்த்திக் சார் வீட்ல இருந்து கிளம்பிடணும் தான்ப்பா முடிவு பண்ணிருந்தேன். இப்போ நிரூபிச்சிட்டேன். எனக்கு இந்த திருப்தி போதும்பா. தீபா சொல்ற காரணம் கண்டிப்பா போய் வேற என்னமோ நடந்திருக்கு. அவங்க என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என் கூட பேசும்போதெல்லாம் அவங்க வார்த்தையில தடுமாற்றம் இருக்கும். ஆனா அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவங்க கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. அதை நான் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உணர்ந்திருக்கேன். ஆனா இப்போ அவங்க இவ்வளவு உறுதியா வீட்டு விட்டு போகணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க கண்ணில் என் மேல இந்த நம்பிக்கை குறையல. சொல்லுங்க நீ. தீபா கிட்ட பேசிட்டு தான் வரேன். நான் அவளை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவ வீட்டை விட்டு போறதுல உறுதியா இருக்கா. எனக்கு தெரியும் கார்த்தி, அவ உங்களோட வாழ போற வாழ்க்கைய நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. காலையில கோயிலுக்கு கிளம்பும் போது கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. ஆனா இப்போ அவ சொல்ற காரணம் எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல கார்த்தி. கண்டிப்பா அவ மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிட்டு வெளியில போய்யா வேற ஒரு விதமா பேசிட்டு இருக்கா. கோவில்ல தான் கார்த்தி ஏதோ நடந்திருக்க. சாரி கார்த்தி, உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு போய் இப்படி ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டாளே. ஆனா தீபா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. தீபா காரணம் இல்லாம அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. இது சரியான முடிவா இல்லையான்றது வேற விஷயம். ஆனா இது அவங்களோட சாய்ஸ். அண்ணி, அதை நம்ம மதிக்கணும். அதனால்தான் ஒரு அளவுக்கு மேல நான் எதுவும் பேசிக்கல. ஏன் கார்த்தி, நீங்க ஒரு வாட்டி தீபா கிட்ட பேசி பாருங்களேன். நீங்க சொன்னா அவ கன்வின்ஸ் ஆவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னதான் அவ முடிவை நீங்க மதிக்கணும்னு நினைச்சு அமைதியா இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த முடிவை ஏத்துக்கவே முடியல. அவ நிச்சயமா அந்த முடிவை விரும்பி எடுக்கல. ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக தான் எடுத்திருக்கான்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் சொல்றேன் கார்த்தி, நீங்க ஒரு வாட்டி பேசி பாருங்களேன். என்ன கார்த்தி, பேசுறீங்களா? பேசுறா. நீ அவ போகும்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போவா. அப்போ நீங்க பேசி பாருங்க. சரிங்க நீ.
மாமா என்னம்மா நீ எதுக்குமா இப்படி ஒரு முடிவெடுத்த? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்ல மாமா, நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். இங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியாது மாமா. எனக்கும் கஷ்டம், என்னால மத்தவங்களுக்கும் கஷ்டம். வேண்டாம் மாமா. உன்னால யாருக்கு கஷ்டங்கிற? கார்த்திகே உன்னை ஏத்துக்கிட்டதுக்கு பின்னாடி நீ எதுக்குமா யார பத்தியும் யோசிக்கணும்? வாழப்போற உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைங்கிறப்போ நீ ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த? எல்லா விஷயத்தையும் வார்த்தையால சொல்லி புரிய வச்சிட முடியாதுல்ல மாமா. அந்த மாதிரி விஷயம்தான் இது. திசை மாறி நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் நீங்க என் மேல காட்டின அன்ப நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. நல்லா இருமா. நீ எங்க இருந்தாலும் உன் மனசுக்கு நீ நல்லாதான் இருப்ப. சொன்னா கேட்க மாட்டேங்கிறே தீபா. அக்கா, போயிட்டு வரேன்க்கா. நான் போயிட்டு வரேன் சார். எல்லாரும் இவ்வளவு சொல்லியும் நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கன்னு தெரியலமா. எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இருந்த பிரச்சனைய நீயும் கார்த்தியும் சேர்ந்தா தீர்த்து வச்சீங்க. அப்ப நீங்க ஒரு ஐடியல் கப்பல்னு எனக்கு தோணுச்சுமா. இப்ப எப்படிமா நீ கார்த்தியை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்ற? கார்த்தி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காமா. அதெல்லாம் பார்த்து உனக்கு விட்டு போக மனசு வருதா? இப்ப கூட ஒண்ணும் நடந்துடலமா. நீ உன் முடிவை மாத்திக்கிட்டு இங்கேயே இருக்கேன்னு சொல்லுமா. எங்க மாமா அவ்வளவு தூரம் சொல்லியே தீபா கேக்கல, கார்த்தி சொல்லியும் அவ கேக்கல. இப்ப நீங்க சொல்றது அவ கேட்க போறாளா? வாங்க. எங்க சார்? நீங்க எங்க போகணும் வாங்க, ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க.
ஏதோ ஒரு விபத்துல தான் நீ இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தையே தவிர இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற கௌரவம், மரியாதை, பாரம்பரியம் இது எல்லாத்துக்கும் ஏத்த மருமகளா நீ கிடையவே கிடையாது. நீ நல்லவ கெட்டவ எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. அத பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏத்த மருமக நீ கிடையாதுன்னு மட்டும் தெரியும். உன்னை ஒரு நாளும் என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது. என் பையனுக்கு தேவதை மாதிரி ஒருத்திய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் 1000 கனவு வச்சிருந்தேன். அத பத்தி நான் நிறைய உங்ககிட்ட சொல்லியும் இருக்கேன். இப்ப நான் அதெல்லாம் கூட பேச வரல. என் விருப்பத்தை எல்லாம் விடு. ஆனா கார்த்தியோட விருப்பம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் மனசுல எத்தனை கனவோட இருந்திருப்பான்னு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? சொல்லு, யோசிச்சிருக்கியா? நீ யோசிச்சிருந்தாதான் விபத்தா கழுத்துல ஏறின இந்த தாலிய விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள வந்து உரிமை கொண்டாடி இருக்க மாட்டியே. யார் எப்படி கஷ்டப்பட்டா என்ன, நமக்கு நம்மளோட சுயநலம்தான் முக்கியம், அதானே? அப்படி நீ இருக்கிறதுனாலதான் அப்பாடா எப்படியோ நமக்கு ஒரு கோடீஸ்வர மாப்பிள்ள கிடைச்சிட்டான், கிடைச்சதை விடக்கூடாதுன்னு கெட்டியா புடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். கார்த்திக் சருக்கு என்ன பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை? அவரு அப்படி ஏதாவது சொன்னாரா? அவன் அப்படிலாம் சொல்றவன் கிடையாது. அவனோட குணம் அப்படி. யாரோட மனசும் நோக கூடாதுன்னு தான் பாப்பான். ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற வலிய யார் யோசிக்கிறது? பெத்த தாய்க்கு தானே பிள்ளையோட வலியும் வேதனையும் புரியும். அத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன். எங்க அம்மா சொல்ற பொண்ணு யாரா இருந்தாலும் அவங்க கழுத்துல கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டுவேன்னு தான் கார்த்தி சொல்லுவான். அவன் அப்படி சொல்றதுனால அவனுக்குன்னு எந்த விருப்பமும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அம்மா நமக்கு நல்ல அழகான பொண்ணாதான் பாப்பாங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையெல்லாம் தான் நீ அழிச்சிட்டியே. கார்த்தியோட ரசனை எப்படி ஆனதுன்னு எனக்கு தெரியும். அந்த ரசனைக்கெல்லாம் தீபா, தீபா. சார் இறங்குங்க. சார், அப்பா. நான் பேசுறேன், நீங்க இறங்குங்க. சார், என்ன எங்கேயாச்சும் ஹாஸ்டல்ல தானே சார் சேர்த்து விட சொன்னேன். சொன்னீங்க, ஆனா எனக்கு இதான் சரின்னு பட்டுச்சு. இல்ல சார், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மீறி வந்தா ஏதாவது விபரீதமான முடிவெடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார் சார். தீபா, நான் தான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல, இறங்குங்க. எனக்கு பயமா இருக்கு சார். என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? சார், அப்படியெல்லாம் இல்ல சார். அப்ப இறங்குங்க. ஜானகி, மாப்பிள்ளை தம்பி வந்திருக்காரு. ஐயோ, அப்பா சார். வாங்க தம்பி, வாங்க. வாங்க தம்பி. உள்ள வாங்க தம்பி. சரிங்க சார். தீபா, வாங்க.
தீபா உள்ள போங்க. தம்பி, இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? சார் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார். முதல்ல அவங்களை உள்ள கூப்பிடுங்க சார். அவங்க ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பயந்து போய் நிக்கிறாளா இவளா? கோயில்ல வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை, என்னைய, மொத்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தினா யாரு பேச்சையும் மதிக்காம திமிர்த்தனமா பேசினால அப்ப எங்க போச்சு இந்த பயம்? ஏங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாங்க. முதல்ல உள்ள வரட்டும். நீ பேசாம இருமா. தம்பி, நான் இப்படி பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை வேணான்னு சொன்னவளை நாங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியாது. ஏய், நீ கிளம்பு. என் முன்னாடி நிக்காத. சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் சார். சரி வாங்க தம்பி.